டே லூசு பயலுகளா, ஒரு பையன் கஷ்டப்பட்டு விளாண்டு அவனோட திறமையை நிரூபிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். வணக்கம், நான் உங்க தினேஷ். வணக்கம் சாமி. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளம் வீரரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தந்தை, ஒரு தந்தை மகனுக்காக என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு அந்த பையனை பத்தி நான் சொல்றேன். ஒரு ஏழை குடும்பம், ஒரு மாத வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் தான். அந்த 12,000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மகனோட கனவு ஜெயிக்க வச்சிருக்காருன்னு சொன்னா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சையத் முஸ்தப் அலி தொடர்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுத்து நம்ம சிஎஸ்கே அணிக்காக பிக் பண்ண பிளேயரை பத்தி தான் நான் பேச போறேன். பிரசாந்த் கீர் 14.20 கோடிக்கு அவர் ஏலம் போயிருக்காரு. ஸோ ஒரு இளம் வீரர். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. டே லூசு பயலுகளா, ஒரு பையன் கஷ்டப்பட்டு விளாண்டு அவனோட திறமையை நிரூபிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பான். இவனை ஏன் 14 கோடிக்கு எடுத்தீங்க, நீ ஏடா காசு கொடுக்க போற? இந்த கிரிக்கெட்ல எல்லாம் விளாண்டு ஓஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த முட்டா பயலுக்கு தான் சொல்றேன். அவன் 14 கோடிக்கு போனா அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், நீ ஏன் 14 கோடி கொடுக்க போற? ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்படி சொல்லி சொல்லியே அடுத்த இளம் வீரர்களை எவனுமே எடுக்க மாட்டாங்க. இப்பதான் சிஎஸ்கே ஏதோ இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் உங்களை மாதிரி முன்னாள் வீரர்கள் மாதிரி கெடுத்து விட்டு ஏன்டா இப்படி? எனக்கு வாயில நல்லா வருது. சரி, ரைட், ஓகே, அந்த பையனை பத்தி பேசுவோம். அதாவது இளைஞர்களே, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அந்த கனவை அந்த பையன் ஜெயிச்சிருக்கான். வறுமை, அந்த வறுமைன்றது கனவை ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லைன்றத அந்த பையன் நிரூபிச்சிருக்கான். அதனால உங்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் இருந்துச்சுன்னா விளையாட்டுல முழு கவனத்தோட விளையாடுங்க. படிப்புல ஆர்வம் இருந்துச்சுன்னா படிப்பை முழுசா படிங்க. எதையுமே அறகுறையா செய்யாதீங்க. ஏன்னா 12,000 ரூபாய் வருமானம் வச்சுக்கிட்டே அவர் பையனோட கனவை ஒரு அப்பா ஜெயிக்க வச்சிருக்காரு. அந்த அப்பாவுக்கு பையன் என்ன பண்ணியிருக்கான்? சும்மா பண்ணல, 14 கோடி, எவ்வளவு பெரிய தொகை. அதனால மக்களே, இளம் வீரர்களே, நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கனவு காணுங்க. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.